குட் மார்னிங். இன்றைக்கி கணவன் மனைவி இருவருமாக இணைந்து இசைந்து செய்ய வேண்டிய ஒரு ஜெபம். கணவன் மனைவி இருவரும் இணைந்து நிறைய ஜெபம் ஏறெடுக்கணும். ஏன்னா நிறைய குடும்பம் என்றால் நிறைய காரியங்கள் இருக்குது. பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும், நமக்காக ஜெபிக்கணும், பொருளாதாரத்துக்காக ஜெபிக்கணும், பேர பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும், எல்லாத்துக்கும் ஆரோக்கியத்திற்காக ஜெபிக்கணும், எல்லாத்துக்காக ஜெபிக்கணும். அந்த ஜெபத்தில் இந்த ஒரு வார்த்தையும் நீங்கள் சேர்த்து ஜெபிச்சிங்கன்னா உண்மையில் இந்த வார்த்தைக்கு இந்த ஜெபத்திற்கு உரிய பலன் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா கடவுளுடைய சமூகத்தில் நம்ம போய் நிற்கும் பொழுது, அவருடைய சித்தத்தின்படி ஜெபிக்கும் பொழுது அந்த சித்தத்தின்படியே செய்ய அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அது என்ன ஜெபம்னா, கணவன் மனைவி இருவரும் இணைகிறோம், திருமணத்தில் இணைகிறோம் இல்லையா, வாழ்நாள் முழுதும் இணைந்து அவர்கள் இருவரும் இணைந்து செய்ய வேண்டும். இது ஒரு வண்டியில் 2 மாடு கட்டினா அந்த வண்டி எந்த அளவுக்கு நேர்த்தியாக ஓடுமோ அதே போல் குடும்ப வாழ்க்கை கூட இருவரும் இணைந்து இசைந்து செய்யும் பொழுது அந்த குடும்ப வாழ்க்கை கொஞ்சம் நல்லாவே ஸ்மூத்தாகவே போகும். அப்போது கர்த்தரிடத்தில் அதுக்கு உரிய பலனெல்லாம் கர்த்தரிடத்தில் நாம் கேட்கணும். அப்போ கர்த்தரிடத்தில் நாம் ஜெபத்தை ஏறெடுக்கும் பொழுது இந்த ஜெபத்தை ஏறெடுக்கலாம். ஒவ்வொரு நாளும் இருவரும் ஏறெடுக்கலாம். கர்த்தாவே, நாங்கள் இணைந்து இசைந்து செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் உம்முடைய பலத்தோடு, உம்முடைய ஞானத்தோடு, உம்முடைய ஆசீர்வாதத்தோடு, உம்முடைய ஐஸ்வர்யத்தோடு, உம்முடைய கிருபையோடு செய்து முடிக்க சகல கிருபையும் பொருந்தின தேவன் தாமே அதிகமான கிருபை அளிக்கிறீரே, உமக்கே ஸ்தோத்திரம். ஏன்னா ஒரு குடும்ப வாழ்க்கையை வாழ்வதற்கு கிறிஸ்து தலைவராகவும் இருக்க வேண்டும். அந்த குடும்பத்திற்கு கிறிஸ்து அஸ்திபாரமாக இருக்கணும். அப்போ தலைவராகவும் அஸ்திபாரமாகவும் அவர் இருந்து நம்மை நடத்தணும். அப்போது நாம் இணைந்து இசைந்து இருக்கணும். ஒரு கணவன் மனைவி இணைந்து இருக்கணும், இசைந்து இருக்கணும். அவங்க 2 பேர் முரண்பாடான கருத்துக்கள் இருக்கக்கூடாது. அப்போ இணைந்து இசைந்து செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும், நிறைய கடமைகள் இந்த திருமணத்தில் இணைந்ததிலிருந்து கடைசி வரைக்கும் நிறைய கடமைகள் இருக்குது. அப்போ கணவன் மனைவி இணைந்து இசைந்து செய்யணும். அப்போ கர்த்தரிடத்தில் இந்த உதவியை கேட்கணும். கர்த்தாவே, நாங்கள் இணைந்து இசைந்து செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் உம்முடைய பலத்தோடு, நம்முடைய சொந்த பலன் சொந்த புத்தி கிடையாது, அவருடைய பலத்தோடு, அவருடைய ஞானத்தோடு, அவருடைய ஆசீர்வாதத்தோடு, அவருடைய ஆசீர்வாதங்கள் சகல நன்மைகளையும் கொண்டு வரும். அப்போ அவருடைய ஆசீர்வாதத்தோடு, அவருடைய ஐஸ்வர்யத்தோடு, எத்தனையோ குடும்பத்தில் பொருளாதார பிரச்சனை இருக்குது. அப்போ அவருடைய ஐஸ்வர்யம் நம்முடைய குடும்பத்தை நிரப்பும் பொழுது எல்லா கடமைகளையும் நம்மளால் நேர்த்தியாக செய்ய முடியும். அப்போ கர்த்தாவே, நானும் என் கணவரும் உம்முடைய பலத்தோடு இணைந்து இசைந்து செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் உம்முடைய பலத்தோடு, உம்முடைய ஞானத்தோடு, உம்முடைய ஆசீர்வாதத்தோடு, உம்முடைய ஐஸ்வர்யத்தோடு, உம்முடைய கிருபையோடு செய்து முடிக்க சகல கிருபையும் பொருந்தின தேவன் தாமே அதிகமான கிருபை அளிக்கிறீரே, உமக்கே ஸ்தோத்திரம். கிருபை ரொம்ப முக்கியம். கிரேஸ் இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒன்றுமே கிடையாது. சங்கீதக்காரன் சொல்கிறான், உம்முடைய கிருபை நலமானதாக இருக்கிறபடினால் மனுஷர் உம்முடைய செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். அவருடைய கிருபை அவ்வளோ பெரிதாய் அவ்வளவு நலமானதாக இருக்கிறதா, அதனால் எல்லா மனுஷரும் அவருடைய செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்களாம். அப்போது கணவன் மனைவி செய்ய வேண்டிய பிரார்த்தனைகளில் இந்த வார்த்தையும் சேர்த்து நாம் ஜெபிக்கும் பொழுது அவர் ஜெபத்தை கேட்கிறார். ஆனால் இப்படிப்பட்ட ஜெபத்தை நாம் ஏறெடுக்கும் பொழுது என்னாகுனா, நமக்குள்ள கான்ஃபிடென்ஸ் வரும். கர்த்தர் நாங்கள் இணைந்து இசைந்து செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் செய்யக்கூடிய கிருபை எனக்கு அளிக்கிறார் என்ற கான்ஃபிடென்ஸ் வரும். நாம் ஜெபிப்போம். ஜீவிக்கிற எங்கள் நல்ல ஜீவனுள்ள தேவனே, இயேசுவ நாமத்தினாலே உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். கர்த்தாவே, கணவன் மனைவி என்ற பந்தத்தை ஏற்படுத்தினவர் நீர், திருமணத்தை ஸ்தாபித்தவர் நீர். கர்த்தாவே, பிட்வீன் 2 imperfect person there is a perfect God. யாருமே பர்ஃபெக்ட் இல்லை கர்த்தாவே. ஆனால் அவர்களுக்கு மத்தியிலே நீர் பர்ஃபெக்டாக இருந்து ஒவ்வொரு தம்பதியினரையும் நீர் நடத்துகிறீரே, மக்கே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு கணவனும் மனைவியும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு இணைந்து இசைந்து செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் உம்முடைய பலத்தோடு, உம்முடைய ஞானத்தோடு, உம்முடைய ஆசீர்வாதத்தோடு, உம்முடைய ஐஸ்வர்யத்தோடு, உம்முடைய கிருபையோடு செய்து முடிக்க சகல கிருபையும் பொருந்தின தேவன் தாமே அதிகமான கிருபை அளிக்கிறீரே, மக்கே ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உம்முடைய கிருபை நலமானதாக இருக்கிறபடியினால் மனுஷர் உம்முடைய செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்களே, மக்கே ஸ்தோத்திரம். ஜீவாதிபதியே, ரட்சிப்பின் அதிபதியே, எல்லா தீய சக்திகளையும் மரண சக்திகளையும் ஜீவாதிபதியாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே புறம்பே தள்ளுகிறோம். கல்வாரி சிலுவையின் ஆசீர்வாதங்களை பேசுகிறோம். சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் பரிபூர்ண
பரிபூர்ண ஆயுளையும் கட்டவிழ்க்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நீர் தலைவராக இருந்து, நீர் அசிபாரமாக இருந்து, நீர் ஒவ்வொருவரையும் வழிநடத்துகிறீரே, குடும்பங்களை ஆசிர்வதிக்கிறீரே, மக்கே ஸ்தோத்திரம். ஜீவாதிபதியே மக்கே ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஆமென்.